தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்ட காலங்களில் தவிர்க்க முடியாத இயக்குனராக திகழ்ந்தவர் தான் செல்வராகவன். இவர் இயக்கிய முதல் படமான துள்ளுவத இளமை படத்திலிருந்து அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்தார். ஏன்னா அந்த படத்தில் எல்லாருமே புதுமுகம், டைரக்டர்லேருந்து நடிகர்கள்லேருந்து எல்லாருமே புதுமுகம், எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைத்தார். அதன் பிறகு சொல்லும்படியாக காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, 7G ரெயின்போ காலனி, 1000ல் ஒருவன் இது போன்ற படங்கள் ஹிட்டு கொடுத்தார் தொடர்ந்து. இதில் 1000ல் ஒருவன் மட்டும் ரிலீஸ் ஆன பொழுது யாருமே கண்டு கொள்ளவில்லை. ஆனால் வெகு நாட்கள் கழித்து 10 வருடங்கள் கழித்து அந்த படத்தை கொண்டாடவும் ஆரம்பித்தாங்க. இவர் எடுக்கும் படங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டருமே இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி சைக்கோத்தனமான கேரக்டர் இவர் படங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கும். இவர் மீது பார்த்திங்கன்னா எந்தவித தவறான செய்திகளோ பழியோ இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் தற்பொழுது ஒரு நடிகர் இவர் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியும் இருக்கார். பாவா லட்சுமணன் அனைவருக்குமே தெரிந்த ஒரு துணை நடிகர் தான். வைகை புயல் வடிவேலும் மற்றும் பாவா லட்சுமணன் இணைந்து நடித்த காமெடி காட்சிகளை என்றளவும் மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்திருக்கும். பாவா லட்சுமணன் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தற்போது பட வாய்ப்பு இல்லாமல் தவிர்த்துட்டும் வரார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட பாவா லட்சுமணன் பிரபல இயக்குனர் செல்வராகவனை பற்றி பேசியும் இருக்கார். அதில் அவர் தனுஷுடன் புதுப்பேட்டை படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. தனுஷ் என்னிடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். இந்த மாதிரிலாம் பண்ணால் அண்ணாக்கு பிடிக்காததுனால இப்படி பண்ணுங்கன்னு நிறைய அட்வைஸும் கொடுப்பார். புதுப்பேட்டையில் நடிக்கும்போது செல்வராகவன் என்னை மோசமாக பேசுவார், ரொம்ப கெட்ட வார்த்தைகளில் கூட பேசுவார். அதனால் படத்துலேருந்து நான் விலகி வந்துட்டேன். செல்வராகவனை பார்த்து எல்லா துணை இயக்குநர்களுமே பயந்து ஓடுவாங்க. அங்கே 2 பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவர்கள் மட்டும்தான் செல்வராகவனும் தைரியமாக பேசுவார்னு பாவா லட்சுமணன் ஒரு பேட்டியில் சமீபத்தில் கூறினார். 1000ல் ஒருவன் படம் வெளிவந்த பிறகு அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு, வசூல் ரீதியாகவுமே வசூலாகிறதுனால ப்ரொடியூசருமே பெரும் நஷ்டம் அடைந்தாங்க. அதன் பிறகு செல்வராகவனால் எழுந்து வர முடியவில்லை. அதன் பிறகு அவர் தம்பியை வைத்து நடிப்பு அசுரரான தனுஷை வைத்து ஒரு சில படங்கள் இயக்கினாலும் அவரால் மீண்டும் அந்த பெயரை எடுக்க முடியவில்லை. தற்பொழுது ஒரு சில படங்கள்லையுமே அவர் நடித்துட்டும் வரார். என்னதான் அவர் முந்தைய படங்கள் ஹிட் கொடுத்திருந்தாலும் அதற்கான 2ஆம் பாகமாக 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன் இந்த படங்கள் எல்லாமே 2ஆம் பாகம் எடுக்க ரசிகர்கள் ஆவலாக இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர்களுமே முன் வரல. அதனால் ஒரு சில படங்களில் தற்பொழுது நடித்துட்டும் வரார். தற்பொழுது தனுஷோட 50வது திரைப்படமான ராயன் படத்துலையுமே ஒரு முக்கிய வேடத்தில் இவரே கேட்டு நடித்தும் இருக்கார் தனுஷ்கிட்ட. தனுஷிடம் கதை கேட்கும் பொழுது இந்த கேரக்டர் நானே நடிக்கிறேன்னு அவர் கேட்டும் இருக்கார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.